வணங்கக்கூடிய மக்களாக அவன் ஒருவரிடமே நாம் உதவி தேடக்கூடிய மக்களாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு நேர் வழி காட்ட நாடிவிட்டானோ அவர்களை வழிகெடுப்பவர் யாரும் இல்லை. அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், நான் யாருக்கு நேர் வழி காட்ட நாடுகிறானோ அவன் விஜயத்தை இஸ்லாத்தை நோக்கி நான் விரிவடைய செய்கிறேன். அதே போன்று அல்லாஹ் யாரை வழிகேடில் விட்டு விடுகிறானோ அவர்களை நேர்வழியில் செலுத்துவதும் யாரும் இல்லை. இறைவன் தன் திருமறையில் சொல்கிறான், இந்த உலகத்திலிருந்து ஒருவர் விண்வெளிக்கு ஒரு பயணத்தை மேற்கொள்வாரேயானால் அந்த பயணத்தின் பொழுது இந்த நபரின் இதயம் எவ்வாறு சுருங்குமோ அதே போன்ற நிலையை அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்ட நாடவில்லையோ அவர்களுக்கு இஸ்லாத்தை நோக்கி அவர்கள் இதயத்தை சுருங்க செய்வதாக அல்லாஹ் சொல்லி, வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை, வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருந்த வழிகாட்டு. மார்க்கத்தில் மிக மிக கூடியது குல்லு பிதுஹத்தின் தலாலா குல்லு தலாலத்தின் ஃபின்னர். இஸ்லாம் என்னும் பெயரால் இஸ்லாமிய மக்கள் செய்யக்கூடிய ஒரு புதிய புதிய காரியங்கள், அப்படி செய்யக்கூடிய ஒரு புதிய புதிய காரியம் பிதுஹத், ஒரு பிதுஹத்தும் அனாச்சாரம், ஒரு அனாச்சாரமும் வழிகேடு, ஒரு வழிகேடும் இந்த இஸ்லாமிய தலைமுறையை நம்மை நரக நெருப்பு வரை கொண்டு போய் தள்ளிவிடும் சொல்லிட்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை உங்க முன் சொன்னவனாக, மேலும் இன்னைக்கு ஒரு இளைஞர்களாக இருக்கீங்க. உங்களை எல்லாரையும் திரட்டினதுக்கு காரணமே என்னன்னா, நீங்க ஒரு இளைஞர் பட்டாளம். இந்த இளைஞர் பட்டாளத்தை இந்த மக்கள் எப்படி விரும்புவாங்க தெரியுமா? இந்த இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தலை சிறந்தவர்னு பேசிக்கிறார், அவர் சொல்றாரு, 100 இளைஞர்களை என்னிடம் தாருங்கள், 100 இளைஞர்களை தாருங்கள், இந்த இந்தியாவை நான் முன்னேற்றி காட்டுகிறேன். சொல்லக்கூடிய வசனம் நம்ம பார்க்க முடியுதா இல்லையா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த இளைஞர்களுக்கு தனது அர்ஷின் கீழ் 7 சாராரில் ஒரு சாரார் இந்த இளைஞர், 7 சாராரில் ஒரு சாரார் இந்த இளைஞர்களாக இருக்கிறாங்க. ஒரு ஐடி கம்பெனி எடுத்துக்கோங்க, பேங்க் எடுத்துக்கோங்க, ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்க, இளைஞர்களுக்கு மட்டும் தான் முன்னுரிமை. கரெக்டா? கிரிக்கெட்ல கோலி எப்ப ரிட்டையர்ட் ஆவார், தோனி எப்ப ரிட்டையர்ட் ஆவார், 40-45. இளைஞர் இல்லாட்டினா எங்கேயுமே நாட்டோடு. எதுக்காக இந்த இளைஞர்களை விரும்புறாங்கன்னா அல்லாஹ் தன் திருமறையில் பேசுறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நான் உங்களை பலவீனமான நிலையில் படைத்து, இளைஞரா இருக்கக்கூடிய நீங்களும் அல்லாஹ் பலவீனமான நிலையில் படைத்தேன்னு சொல்றோம். பலவீனத்துக்கு பிறகு உங்களுக்கு பலத்தை தந்திருக்கிறேன்னு சொல்றோம். பலமா இருக்கிறோமா? 6 அடிக்கிறீங்க, 4 அடிக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ், நான் நினைச்சு கூட பார்க்கல, எல்லாருமே நல்லா விளையாடுறீங்க. ஏன்னா நாங்க போவோம், எங்களுக்கு நிறைய சுமாரா ஆடுறவங்க இருப்போம், ஆனா நீங்க எல்லாருமே நல்லா விளையாடுறீங்க. அல்லாஹ் ஒரு பலத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ் பேசுகிறான், பலத்துக்கு பின்பு உங்களுக்கு பலவீனத்தை தர இருக்கிறேன், உங்கள் அனைவருக்கும் பலவீனத்தையும் நிறையையும் தர இருக்கிறேன். அல்லாஹ் பேசுறான். கரெக்டா? சோ எல்லா நிலையும் நம்ம அடையதான் போறோம். ஆனா இந்த இளைஞர்னு சொல்ற இந்த நிலையில இருக்கும் பொழுது நம்ம மைண்ட் எங்கெங்கெல்லாம் போகுது நல்லா யோசிச்சு பாருங்களேன். எத்தனையோ நபர்கள் வட்டியின் பின் செலுத்தி இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்க்க முடியும். ஒரு போன் வாங்கணுமா, வட்டி இருக்கு. நான் வேலைக்கு போறேன், எனக்கு பேங்க்ல லோன் தரா, நான் வேலைக்கு வாங்கிக்கிறேன். வட்டி இருப்பதிலே மிகப்பெரிய ஹராமான செயல். அல்லாஹ் பெரும் பாவங்களை சொல்றான். அதுல வட்டி என்பது முக்கியமான ஒண்ணா இருக்கு. வட்டியை புசிப்பது கூடவே கூடாது. இளைஞர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் அறிந்து வைத்ததா இருக்கணும், வட்டி ஒருவரும் நாம் தொடக்கூடாது. அதுவும் இல்லாம இளைஞர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் நாளை திருமணத்தை கால இருக்கிறீர்கள். எத்தனை பேர் கல்யாணம் ஆயிடுச்சு? இதுல கல்யாணம் ஆனவங்க சொற்பமான நபர்கள், இன்னும் ஏகப்பட்ட நபர்கள் திருமணம் செய்ய இருக்கிறீர்கள். திருமணத்தில் இஸ்லாமிய ஒழுங்குகளை நீங்கள் பேண வேண்டும். இஸ்லாமிய ஒழுங்கு என்னது? யாராவது சொல்லுங்க. திருமணம் எளிமையாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு திருமணத்தை எளிமையாக நடத்துகிறீர்களோ அந்த திருமணத்தில் தான் பரக்கத் இருக்கிறது. திருமணத்துக்கு போனா என்ன துஆ செய்வோம்? பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைஹ வ ஜம்மஹ பைனஹுமா ஃபில் ஹைர். யா அல்லாஹ், இவங்க இருவருக்கும் நீ பரக்கத்தை உண்டாக்குவாயாக. நபி சொல்லிவிட்டார், எந்த ஒரு திருமணம் ஆடம்பரம் இல்லாமல் நடக்கிறதோ அதுதான் பரக்கத்தான திருமணம். நீங்கள் எந்த துஆ செய்தாலும் சரி, நபி வழியை நம்ம பேணலனா பரக்கத்தங்க இல்ல. திருமணம் முடிக்கக்கூடிய நீங்கள் பெண் வீட்டாரிடம் கையேந்தாதீர்கள். உங்கள் தாய், உங்களை ஒரு தாய் ஆண் மகனாக பெற்றிருக்கிறார். நீங்கள் ஆம்பளைங்க, நீங்க பெண் வீட்டாரின் கையேந்தாதீர்கள். நீங்கள் ஒரு சில மக்கள் கையேந்துறாங்களா இல்லையா? ஆனால் பெண் வீட்டார்கள் எந்த நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் தெரியுமா? அஜிரத்தின் பேசுவாரு, ஆலிம் சொல்வாரு. ஆலிம்களை அஜிரத்துகளை மதிக்க வேண்டிய சமூகமாக இருக்கக்கூடிய நாம் அவர்களை பிச்சை எடுக்க விட்டு இருக்கிறோம். சற்று சிந்தித்து பாருங்க. எத்தனையோ ஜும்மா பள்ளிவாசல்களுக்கு வெளியில் கையேந்திருப்பார். என்ன தெரியுமா சொல்வாரு? ஏழை குமரை வைத்திருக்கிறேன், அல்லாவின் திருமுகத்திற்காக வந்திருக்கிறேன், அல்லாவின் திருமுகத்திற்காக. ஏதாவது ஒரு தானம் தர்மம் செய்ய மாட்டீர்களா? எதுக்காக? மாப்பிள்ளை வீட்டில் கேட்கக்கூடிய வரதட்சணை, மாப்பிள்ளை வீட்டில் எனக்கு தங்கம் கொடு, வைரம் கொடு, நகை கொடு, வீட கொடு, காரை கொடு கேட்கிறாங்களா இல்லையா? அந்த சமுதாயத்தில் நாம் இல்லை. வரதட்சணை எவ்வளவு வருகிறதோ அதற்கேற்ற தகுதி என் பையனுக்கு சொல்லக்கூடிய சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் அல்ல. இஸ்லாமிய சமுதாயம் மகரை கொடுத்து திருமணம் முடிக்கக்கூடிய சமுதாயம் தான் இஸ்லாமிய சமுதாயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைதான் காமித்து தந்தார்கள். அல்லாஹ் தன் திருமறையில் பேசுகிறார், ஒருவருக்கு பெண் குழந்தை பிறப்பது என்பது என்னது? நற்செய்தி. பெண் குழந்தை பிறந்து விட்டால் அவன் முகம் கருத்து விடுகிறது. அல்லாஹ் பேசுறான், பெண் குழந்தை பிறந்தால் மனிதனின் முகம் கருத்து விடுகிறது. எதுக்கு? வரதட்சணை கேட்கிறாங்க, வரதட்சணை கேட்கிறாங்க. எங்களால கெட்டி கொடுக்க முடியலன்னு சொல்லக்கூடிய எத்தனை பெற்றோர்கள், அத்தனை பெற்றோர்களுக்கும் நம்ம ஒரு கியாம நாளில் பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் தன் திருமறையில் பேசுகிறான். கடைசி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம், பாத்தீங்களான்னு தெரியல. அல்லாஹ் நாளை மறுமையில் ஒரு பெண் குழந்தை உயிரோடு புதைக்கப்பட்டதற்கான காரணத்தை ஒரு மக்களிடம் கேட்பான். உங்ககிட்ட கேட்பான், உங்ககிட்ட கேட்பான், உங்ககிட்ட கேட்பான், உங்ககிட்ட கேட்பான், என்கிட்ட கேட்பான். எதற்காக? இந்த பெண் குழந்தை உயிரோடு புதைக்கப்பட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? என்ன பதில் சொல்லுவோம்? நான் வரதட்சணை வாங்கினேன், நகை நட்டு கேட்டேன், பெண் வீட்டிலேயே போய் செட்டில் ஆகிவிட்டேன் என்று சொல்லக்கூடிய நபர்கள் பதில் சொல்ல முடியுமா? ஆடம்பர திருமணத்தை அங்கீகரிக்கக்கூடிய மக்கள் பதில் சொல்ல முடியுமா?
வீட்டுல ஒட்டி வைங்க. ஆடம்பர திருமணத்திற்கு எங்களை அழைக்காதீர்கள். பத்திரிகை வைக்காதீங்க. ஆடம்பரம் திருமணம் என்றால் நாங்கள் வரமாட்டோம். நபி வழி திருமணத்தில் மட்டும்தான் நாங்கள் கலந்து கொள்வோம் என்பதாக சபதம் எடுக்க வேண்டிய சமுதாயம் யார் தெரியுமா? இந்த இளைஞர்கள். எனக்கெல்லாம் வயசாயிடுச்சு, திருமணம் எல்லாம் முடிச்சுட்டேன், அல்லாஹ்வுடைய கிருபையில் நபி வழியில் முடிச்சேன். ஆனா இதை சொல்ல மட்டும் தான் என்னால் முடியுமே தவிர நடைமுறைப்படுத்தி காட்டக்கூடிய மக்கள் என் கண் முன் இருக்கக்கூடிய நீங்கள் மட்டும்தான். நீங்கள் இதை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் இஸ்லாமிய சமூகம் எப்படி நடைமுறைப்படுத்தும்? நல்லா சிந்திச்சு பாருங்க. இதே சவுதி அரேபியால போயிட்டு நீங்க கேட்க முடியுமா வரதட்சணை? முடியாது. இஸ்லாத்தை தூய வழியில் எங்கு பின்பற்றுகிறார்கள் என்று கேட்டால் சவுதி அரேபியாவை கையை காட்டுவோமே, அங்க வாங்குறாங்களா வரதட்சணை? இல்ல. அதனால் இங்க இருக்கக்கூடிய ஒருவரும் நான் ஒருபொழுதும் வரதட்சணை வாங்க மாட்டேன், வரதட்சணை வாங்கக்கூடிய திருமணத்தை ஆதரிக்க மாட்டேன். எங்க சொந்தக்காரங்க வராங்க, நான் போய் பார்க்க போறேன், எங்க ஃபேமிலியில எல்லாரும் அங்கதான் இருக்காங்க, நான் போறேன். நாட்டலூர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு இடத்தில் அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுகிறதோ, எந்த ஒரு இடத்தில் அல்லாஹ்வின் தூதரின் வார்த்தைகள் புறக்கணிக்கப்படுகிறதோ அந்த சபைக்கு செல்லாதீர்கள். அல்லாஹ்வின் சாபம் இறங்கும் சபை, அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குதுங்க. அப்படிப்பட்ட ஒரு சபையில் நாம் கலந்து கொள்ளலாமா? கலந்து கொள்ளவே கூடாது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இந்த இளைஞர்கள் எத்தனை நபர்கள் போதை வஸ்துகளுக்கு ஆளாயிருக்காங்க. இஸ்லாமிய தலைமுறைங்க. ஓஜி ஹெராயின் கேள்விப்பட்டீங்களா? என்னடா அது ஓஜி அப்படின்னு கேட்டா பேங்காக்ல இருந்து வருமா. ஓஜி போதை பொருள் ஸ்கூல் பையன் வரைக்கும் எடுத்து யூஸ் பண்றான், பார்க்க முடியுது. எத்தனையோ முஸ்லீம்கள் சொல்கிறார்கள் சிகரெட் அடிக்கிறாங்களா இல்லையா? ஹராம் இல்லைங்க. சிகரெட் ஹராமா ஹலாலா? 100% ஹராம். எப்படி தெரியுமா? கூகுள்ல போய் டைப் பண்ணி பாருங்களேன், சிகரெட் எப்படி செய்யறாங்க. டொபாக்கோ லீவ்ஸ் ஃபில்டர் அது இது ஓகே. டொபாக்கோ லீவ்ஸ்ல என்ன இருக்கிறது? நிக்கோட்டின். கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. நிக்கோட்டின் என்ன செய்யும்? மூளையை மெழுக செய்யும். எதற்காக பாடல் ஹராம்? எதற்கு இசை ஹராம்? மூளையை மெழுக செய்து விடும். நீங்க அடிக்கக்கூடிய யாராவது தம் அடிக்கிறாங்கன்னா மூளையை மெழுக செய்யும். 100% ஹராம். ஆனா சவுதியிலே தம் அடிச்சிட்டு இருக்கான், போய் பாருங்களேன். இளைஞர்கள் சவுதியில தம் அடிச்சிட்டு இருக்கான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுவை தடை செய்தார்கள். இதை தடை செய்யலைன்னு சொல்றதை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, போதை தரக்கூடிய அனைத்து வஸ்துகளும் ஹராம். வியாபாரம் போதை தருமா? ஹராம். உங்களுக்கு ஒரு விஷயம், ரொம்ப என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போவேன், இதற்கு ஒரு பெரிய போதைங்க, பண்ணக்கூடாது, ஹராம். எதிலையுமே நீங்க மூழ்கிடக்கூடாது, அது ஒரு போதையாக உங்களுக்கு ஆகிவிடக் கூடாது. போதையாக ஆனால் அது ஹராம். கடைசியாக ஒரே ஒரு தகவல், நம்ம இந்த ஓரினை கொள்கையை எடுத்து சொல்கிறோம். வந்த ஒரு மக்களும் ஓரினை கொள்கைக்கான வசனங்களை படித்து காமித்தீர்கள். உங்களை என்ன தெரியுமா அந்த உலகம் சொல்லும்? நீங்கள் வஹாபிகள். வஹாபிகள் யாரா வஹாபிகளே? நீ வஹாபி சொல்லி, சஹாபி சொல்லி, என்ன வேணா சொல்லு. நாங்கள் எங்கள் இறைவனுக்கு ஒரு பொழுதும் இணை கற்பிக்காத கூட்டம். இந்த கூட்டம் இன்னைக்கு வந்துச்சுன்னு நினைச்சீங்களா? 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சுன்னு நினைச்சீங்களா? 1400 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வந்தார்களோ அன்று வந்த கூட்டம். இந்த ஜமாத் இப்பதாங்க ஆரம்பிச்சாங்க, தௌஹீத் ஜமாத்துங்க. அந்த ஜமாத்துங்க 25 வருஷமா தான் புதுசா சொல்றாங்க. என்னையா புதுசா சொல்றோம்? அல்லாஹ் தன் திருமறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் சொல்றோம். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதேன்னு சொல்றோம். நபியோட மொழிகள் மட்டும்தான் மார்க்கம். அவுலியா சொல்வது மார்க்கம் அல்ல, பெரியார்கள் சொல்வது மார்க்கம் அல்ல. இதை புரிஞ்சவங்களா இருக்கிறாங்களா? ஏதோ தனியா சொல்றாங்க. வஹாபிகள் சொல்லிட்டு போ. நாளை மறுமையில் நாங்கள் சொர்க்கவாசிகளடா. எங்களுடைய தலைவர் யார் தெரியுமா? இவருடைய தலைவர் இந்த ஜமாத்தில் இருக்காரு, அவருடைய தலைவர் அந்த ஜமாத்தில் இருக்காரு. எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாங்கள் அப்படியே பிசிறு தட்டாமல் நடைமுறைப்படுத்துவோம். எங்கள் கொள்கை எதிரி யார் தெரியுமா? எங்கள் கொள்கை எதிரி யார்? எங்கள் கொள்கை எதிரி யார்? நம் கொள்கை எதிரி யார்? யார் ஒருவன் இறைவனுக்கு ஷிர்க் செய்கிறானோ, இணை வைக்கிறானோ, துணை வைக்கிறானோ, கல்லை வேண்டுவானோ, மனிதர்களை வேண்டுவானோ, அவன் தான் எங்கள் கொள்கை எதிரி. ஃபிரௌன் கொள்கை எதிரியாக இருந்தான், அபூ ஜஹல் கொள்கை எதிரியாக இருந்தான். முதலாவது போர்க்களம் பத்ர் போர்க்களம், அபூ ஜஹலை வெட்டி வீழ்த்தியது யார் தெரியுமா? உங்களை போன்ற இரண்டே இரண்டு இளைஞர்கள் வெட்டி வீழ்த்தினார்கள். எதற்காக? கொள்கை எதிரி. அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த சமுதாயம், அப்படிப்பட்டவங்க எங்களுக்கு தேவையில்லை. இந்த இளைஞர்கள் ஒருபொழுதும் கொள்கைக்கு எதிரியாக இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வின் கொள்கை எதிரிகள். நன்றாக உங்கள் செவிகளை தாழ்த்தி கேட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் யாரை எல்லாம் அழைக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் சரி, ஒரு ஈயை கூட அவர்களால் படைக்கவே இயலாது. நீங்கள் யாரை கூப்பிடுகிறீர்களோ அழைக்குபவரும் சரி, அழைக்கப்படுபவர்களும் சரி, பலவீனமானவர்கள். அல்லாஹ் ஒருவனே பலம் பொருந்தியவன். என்ன மார்க்கத்தை மக்களுக்கு சொல்றீங்க? கபூர் வணங்க சொல்றீங்களா? இவர்கிட்ட வசீலா கேட்டா கிடைக்கும் சொல்றீங்களா? அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ஒளியை உங்கள் வாயினால் ஊதி அணைத்து விடலாம் என்பதாக எண்ணுகிறீர்களா? நீங்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் அதை முழுமைப்படுத்தியே தீருவான். அல்லாஹ்வின் வாக்குறுதி. அல்லாஹ் சொல்றான், நான் இந்த தீனுல் இஸ்லாத்தை முழுமைப்படுத்துவேன், இது என்னுடைய மார்க்கம்.
இன்ஷா அல்லாஹ் இந்த செய்திகளை அறிந்த மக்களாக இங்கு வந்திருக்கக்கூடிய ஒரே நோக்கம், அல்லாஹ் ஒருவனுக்கு ஒருவனதும் இணை கற்பிக்கவே மாட்டோம். யாரு சொன்னாலும் சரி, அல்லாஹ்வின் திருமறை மட்டும்தான் நாங்கள் புரட்டி பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் வாழ்ந்து காமித்த வழிமுறைகளை மட்டும்தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கை வழிமுறையாக ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாரையும் ஆளாக்கி அருள் புரிய வேண்டும் என்பதாக சொல்லி ஒரு சிறிய உரையை முடிச்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் நம்மளுடைய பணிகளுக்கு துவா செய்யுங்க. ஏன்னா நம்ம பணி நம்ம மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களும் நம்மளுடைய பணிக்காக வரக்கூடிய மக்கள் தான். இன்ஷா அல்லாஹ் நாங்களும் உங்களுக்காக துவா செய்றோம். நீங்க அடுத்தடுத்த கட்டத்தில் அல்லாஹ் ஒருபொழுதும் இணை கற்பிக்காம இந்த உலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கலாமா? ஜஸாக்கல்லாஹ் ஹைர். எல்லாரும் வந்ததுக்கு இந்த வந்த இடத்துல ஏதாவது ஒரு மனக்கசப்பு நடந்திருக்கலாம், சரியா? மனக்கசப்புன்றது எல்லா இடத்துலையும் நடக்கும். நம் மனிதர்கள் பலவீனமான மனிதர்கள், மனஜலத்தை சுமந்து கொண்டு நடக்கக்கூடிய மனிதனாக இருக்கக்கூடிய என்னால் உங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவோ மனக்கசப்போ இருந்தால் அல்லாஹ்விற்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே, இன்ஷா அல்லாஹ் கலந்துக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.